ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து மிஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம், இந்த மாதிரி காலர் மைக் எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலர் மைக்கில் தான் இப்போ நான் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த காலர் மைக் எப்படி செய்கிறது, யூடியூபர்ஸுக்கு பிகினர்ஸ் யூடியூபர் ஆவரேஜாக இருக்க யூடியூபருக்கு தான் இது ஈஸியாக வீட்டில் செஞ்சுக்கலாம். வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படனா, இந்த மாதிரி ஹெட்ஃபோன் உங்கள் வீட்டில் பழசு நிறையா இந்த மாதிரி போனதெல்லாம் இருக்கும். இதுமாரி நிறையா போன ஹெட்ஃபோன்லாம் எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது. இது இப்படி பிஞ்சிருச்சு, அதனால தான் நான் அதை எடுத்து அப்படியே அழகாக சொருகி வச்சிட்டேன். இந்தமாரி ஹெட்ஃபோனெல்லாம் உங்கள் வீட்டில் நல்லா பழசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹெட்ஃபோனை வச்சு நிறையா பேர் மைக்கு கேட்டுட்ருந்தீங்க. நிறையா பேர் யூடியூபர்ஸ் பிகினர்ஸுக்கெல்லாம் காஸ்ட்லி மைக் வாங்க முடியாது. அதுக்காகவே தான் இந்த ஹெட்ஃபோனை அடித்து நம்ம காஸ்ட்லி மைக் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஹெட்ஃபோனில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா, இந்த ஹெட்ஃபோனில் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கோடு வந்த மாரி இருக்கும். அந்த லைனில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கத்தி யூஸ் பண்ணி அப்படியே நீங்கள் கொஞ்சம் அழுத்தி பண்ணிங்கன்னா திறந்துருக்கும், ஓப்பன் ஆகிக்கும். ஒரு பிரச்சனை இல்லை. இந்தமாரி அழுத்தி இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிரும். கொஞ்சம் நேரம் இப்படியே இந்தமாரி நான் வந்து இந்தமாரி நைஃப் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன மாரி இருக்கோ அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்படியே அழகாக இப்படியே பண்ணிங்கன்னா இது தனியாக ஓப்பன் ஆகிரும். நைஃப் வச்சு இந்தமாரி பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகிக்கும். இதில் எந்த இடத்துல மைக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி தான் மைக் இருக்கும். இது வந்து நோக்கியா, அதான் நோக்கியா பாருங்கள். இதில் வந்து நாம் என்ன பண்ணிக்க போகிறோன்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்க போர்டை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். எடுத்தோடனே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா மைக்கு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தேவையானது இந்த ஹெட்ஃபோன், இந்த 2 ஒயரும் தேவையில்லை நம்மளுக்கு. இந்த 2 ஒயரையும் நம்ம கட் பண்ணிடலாம். நான் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ஒயரையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த இது மட்டும் இருந்தால் போதும். பார்த்தீங்களா, இதில் இருக்குது பாருங்கள் மைக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மைக்கை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா, இந்தமாரி தனியாக எடுத்துக்க போகிறோம். எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மைக்கு வந்து இப்படி பேக் சைடில் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இந்தமாரி காலர் ஒரு கிளிப்பு தேவையில்லை, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அவ்வளோதான், இதையும் எடுத்துடலாம். இப்போ இதுதான் நம்மளுக்கு முக்கியமான தேவையான பொருள், இதுதான். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மொபைலில் இதை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி மொபைலில் இதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மைக்கை மொபைலில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மொபைலில் நான் ரெக்கார்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ரெக்கார்ட் ஆப்ஷன் எடுத்ததுக்கப்புறம் பழைய சைக்கிள், பழைய ஸ்கூல் சைக்கிள் எலக்ட்ரிஃபையாக மாற்றி தராங்க வித் கன்வர்ஷன் கவுண்டோட. அந்த ஆர்டர் எப்படி கிளைம் பண்ணுறதா, நீங்கள் மிஸ்டர் தமிழ் வீடியோ சப்ஸ்கிரைப் சொன்னால் கஸ்டம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் எப்படி நீங்கள் வாங்குறது, நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே மூலியமாக பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மினிமம் உடனே அனுப்பிவிட்ருவாங்க. அதுவும் இல்லாமல் நான் ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மார்னிங் 6:30 ஈவினிங் 6:30 ஒன்லி வந்து ஆர்டருக்கு தான். மற்ற என்கொயரிக்கு வீடியோக்கு எதுவுமே அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. ஒன்லி நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா மட்டும் கால் பண்ணுங்கள். நிறைய ஃபோன் கால் வந்துருச்சு, அதனால தான் ஒன்லி நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா மட்டும் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்தமாரி மிஸ்டர் தமிழ் வீடியோ சப்ஸ்கிரைப் சொன்னால் கஸ்டம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்லி ஆர்டர் மட்டும் தான். மார்னிங் 6:30 ஈவினிங் 6:30 தான் அட்டன் பண்ணுவாங்க. ஃபார் எது என்கொயரி அப்படின்னு அதை பற்றி நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொபைலில் ரெக்கார்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மொபைலில் ஹெட்செட்டு கனெக்ட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மைக்கில் நம்ம ஸ்பீக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வைப்ரேஷன் ஆகிற மாதிரி வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிஸ்டர் தமிழ் சிட்டி. நான் வைக்கத்தில் வாய்க்கிட்ட வச்சு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிஸ்டர் தமிழ் சிட்டி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, மைக்கு வேலை செய்தா இல்லைன்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், நீங்கள் அந்த வேவ்ஸ் பார்த்தீங்களா, நான் பேச பேச இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். கொஞ்சம் அதிகமாக நான் கத்தனேன்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா அதிகமாச்சு பார்த்தீங்களா. இந்தமாரி நீங்கள் மைக்கு செக் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நான் பேசாமல் இருந்தேன்னா பாருங்கள் வேவ்ஸ் எல்லாம் கம்மியாகிடுச்சு. இந்தமாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணுறேன். மைக்கு இப்போ கழட்டிட்டேன். மைக்கு கழட்டினதுக்கப்புறம் சும்மா ஓகே கொடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஆடியோ கிளிக் பண்ணால் நான் பேசுறது பாருங்கள் உங்களுக்கு கேட்கும். பார்த்தீங்களா, நம்ம பேசுறது மைக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்தமாரி மைக்கு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா. மைக் நல்லாவே வேலை செய்யுது. இதுக்கப்புறம் நம்ம இதோட ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம் வாங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா, இந்தமாரி ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்தமாரி ஸ்பாஞ்ச் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. இது வந்து நம்ம துணி வாங்கணும், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கினோம்னா அதுக்குள்ளே பேக் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஸ்பாஞ்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்தமாரி ஒரு பேனா மூடி, எந்த பழைய மூடி கிடச்சிச்சினாலும் அதை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஸ்பாஞ்சை நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்தமாரி நான் இப்படி வச்சு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இப்படி வச்சு இப்படி மடக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி மடக்கிக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைக் ஷேப்பில் வந்துடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை எடுத்துகிட்டு வந்து இந்த மைக் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுருங்க. இதில் வச்சுட்டு இந்தமாரி மடக்கிக்கோங்க. இந்தமாரி மடக்கினதுக்கப்புறம் இதை சுற்றி நம்ம டேப் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து இந்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், ஒரு பிரச்சனையும் வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மைக்கு மாரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பார்த்தா தெரியல. இப்போ பாருங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மைக்கு மாரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இப்படி வச்சுக்க போகிறோம். இந்த இடத்துல வச்சு இப்படி டேப் பண்ணிக்க போகிறோம். அப்போ நம்ம வந்து காதில் இது ஷர்ட்லலாம் மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சு நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் மேலே வந்து இந்தமாரி ஸ்பாஞ்ச் ஆன்லைனில் விற்கிறாங்க. அந்த ஸ்பாஞ்ச் நான் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணது நல்லா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது நீங்கள் அப்படியே காலில் மாட்டிக்கலாம். இதை எடுத்து நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். இந்த மைக்கு உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச ஸ்பாஞ்ச் சின்னதாக இருக்கிறதுனால தான் இதை மேலே இப்படி சும்மா வச்சு காட்டினேன். இந்தமாரி ஸ்பாஞ்ச் உங்கள்கிட்ட இருந்துச்சுனாலும் எடுத்து வச்சுக்காங்க. இந்தமாரி ஸ்பாஞ்ச் மினிமம் ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் வரும். இப்படி செய்கிறதுனால யூடியூபர் பிகினர்லாம் இப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். நம்ம டெஸ்ட் பண்ணி வீடியோ பார்க்கலாம். இன்னொரு புது ஐடியா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, இதை வந்து டேரெக்டாக நீங்கள் இந்த இதுக்குள்ளே வச்சுருங்க. அதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி வச்சு நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மைக்கு பார்க்குறதுக்கு இன்னொரு சூப்பராக இருக்கும். இது இன்னொரு புது ஐடியா. இந்த மைக்கை மட்டும் எடுத்து இந்தமாரி மூடியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இதை வந்து அப்படியே இதுக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்தமாரி அப்படியே உள்ளே வச்சுட்டு இப்படி ஒட்டி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு மைக்கு மாரியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக் எப்படி செஞ்சேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிச்சுன்னா கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆடியோ கிளியரிட்டி எப்படி இருக்குன்னு கீழே இருக்கும் மறக்காமல் கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும், மைக்கை பற்றி என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மைக் பிடிச்சிருக்கு, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பாய்.